தமிழுக்கும் அமுதென்று பேர் இன்பத் தமிழ் எங்கள் உயிருக்கு நேர். தமிழ் எங்கள் வளமிக்க உளமுற்ற தீ. எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழென்று சங்கே முழங்கு. உண்மையைத் தேடி உன்னதத்தை நாடி. இனிய தமிழ் அமிர்தம். அன்பான மூலிகை ஆர்வலர்களே, நான் உங்கள் நண்பன் அண்ணாமலை சுகுமாரன். உங்களை இனிய தமிழ் அமிர்தம் சேனலுக்கு வரவேற்கிறேன். இப்போது நாம் அகத்தி எனும் அதி அற்புத மூலிகை பற்றி அறிய இருக்கிறோம். அதை கீரை என்று எண்ணி சில நாட்கள் சாப்பிட்டிருப்போம், ஆனால் அதில் பொதிந்திருக்கும் இன்னும் பல மூலிகை அற்புதங்கள் அதிகம் அறியாதது. மேலும் அகத்தி எனும் மூலிகைக்கும் சித்தர்களில் சிறந்த அகத்தியருக்கும் உள்ள தொடர்பை அறிவீர்களா? இவ்வாறு இன்னும் பல சுவையான செய்திகளை அறிய முதலில் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க உள்ளே போகலாம். அகத்தி எனும் அற்புத மூலிகை. அகத்தி 1000 காய்த்தாலும் புறத்தி புறத்தியே என்று ஒரு பழமொழி அகத்தியை பற்றி கூறப்படுகிறது. அகத்தியில் கீரையும் பூவும் தான் உணவுக்கும் மருந்துக்கும் பயன்படும். அதில் எவ்வளவுதான் காய்களும் உணவுக்கு பயன்படாததால் வீட்டினுள் எடுத்து செல்வதில்லை. தேவை இல்லாத ஒன்று எவ்வளவுதான் இருந்தாலும் அதனை யாரும் மதிக்க மாட்டார்கள் என்பதுதான் இந்த பழமொழியின் பொருள். அகத்தியை வெற்றிலை கொடிக்கால்களில் 3 கால்களாக வளர்ப்பர். அகத்தை சுத்தப்படுத்துவதால் அகத்தி என பெயர் வந்ததுவோ என்னமோ. அகத்தி என்னும் சிறுமரம் தாவரவியலில் செஸ்பேனியா இனத்தை சேர்ந்ததாகும். இதன் தாவரவியல் பெயர் செஸ்பேனியா கிராண்டிஃபுளோரா என்பதாகும். அகத்தி கீரையில் 63 வகை சத்துகள் இருப்பதாக சித்த மருத்துவம் கூறுகிறது. இம்மரத்தின் பல பகுதிகள் மூலிகையாக பயன்படுகின்றன. அகத்தி கீரையில் 8.4 விழுக்காடு புரதமும் 1.4 விழுக்காடு கொழுப்பும் 3.1 விழுக்காடு தாது உப்புகளும் இருப்பதாக கண்டறிந்துள்ளனர். மேலும் அகத்தி கீரையில் மாவுச்சத்து, இரும்புச்சத்து, வைட்டமின் இ ஆகியவையும் உள்ளன. குறிப்பாக தமிழ்நாடு உட்பட தென்னிந்திய சமையலில் அகத்திக்கீரை மற்றும் அகத்தியின் பூவும் சமைத்து உண்ணப்படுகிறது. சுமார் 50 ஆண்டுகளுக்கு முன்பெல்லாம் மருந்திடுதல் என்ற ஒரு நம்பிக்கை தமிழ் மக்களை ஆட்டி வந்திருக்கிறது. மனைவியின் அன்பு தொடர கணவனும், கணவனின் அன்பு தொடர மனைவியும், விலை மாதர்கள் தங்களுக்கு தொடர்ந்து வாடிக்கையாளர் கிடைக்கவும் இந்த மருந்திடுதலை பயன்படுத்தியதாக கூறப்படுகிறது. உள்ளுக்கு ஒரு சில கூட்டு மருந்துகளை சேர்த்து கொடுத்துவிட்டால் அதை அருந்தியவர் கொடுத்தவரிடம் தொடர்ந்து அன்புடன் இருப்பாராம். இது உண்மையா என தெரியாது, ஆனாலும் ஆராயத்தக்கது. எனவே இதை பதிவு செய்கிறேன். அத்தகைய மருந்திடுதல் எனும் தோஷத்தை அகத்தி நீக்குமாம். அகத்தியை உன்னில் இடமருந்து என்னும் மருந்திடுதல் எனும் தோஷத்தில் இருந்து விடுதலையும், பித்து எனும் மனக்கோளாறும் நீங்கும். ஆகாரம் எளிதில் ஜீரணமாகும், வாயு உண்டாகும் என்கிறது குணபாடம். இதன் பொதுவான குணங்கள்: இலகு மலகாரி, சமனகாரி, 3 தோஷங்களையும் சமன் செய்யும். விஷ நாசகாரி, அகத்தி இடமருந்தை முறிப்பது போல் எல்லா மருந்துகளின் வீரியத்தையும் முறித்துவிடும். எனவே சித்த மருந்துகள் சாப்பிடும் போது இதை சாப்பிடுவதை தவிர்க்க வேண்டும். அதே சமயம் தொடர்ந்து ஆங்கில மருந்துகளை சாப்பிட்டு அதன் பக்க விளைவுகளை எண்ணி பயந்து வருபவர்களுக்கு இது ஒரு நல்ல மருந்து. ஆனால் வாரம் ஒரு முறை மட்டுமே அகத்தியை உபயோகிக்க வேண்டும். அதிகம் உபயோகித்தால் சொறி சிறங்கு வரும். வாரம் ஒரு முறை அகத்தியை உபயோகித்தால் தேகத்தில் இருக்கும் உஷ்ணம் குறையும், கண்கள் குளிர்ச்சியாகும், மனம் இலகுவாக போகும், சிறுநீர் தடையில்லாது தாராளமாக போகும், நீரடைப்பு, பித்தமயக்கம் இவை நீங்கும். அடிபட்டு ரத்தம் கசியும் ரணங்களுக்கு அகத்தியை அரைத்து வைத்து ரணத்தில் கட்டினால் விரைவில் ஆறும். சீழ்பிடிக்காது. அகத்தியை கீரை என்பார்கள். நம் பண்டைய தமிழர்கள் தாவரங்களை பெயர் வகைகளை பிரிப்பதில் இருந்தே தங்களது தாவரவியல் அறிவை வெளிப்படுத்தியிருக்கின்றனர். அத்தி, மா, பலா, வாழை, ஆல், அரசு, வேம்பு, பூவரசு போன்ற மரங்களின் இலைகளுக்கு மட்டும் இலை என்று பெயர். அகத்தி, பசலை, வல்லாரை, முருங்கை போன்றவற்றின் இலைகள் இலையாகாமல் கீரை ஆகின்றது.
மண்ணில் படர்கின்ற கொடிவகை இலைகளுக்கு பூண்டு என்று பெயராகிறது. அருகு, கோரை முதலியவற்றின் இலைகள் புல் எனப்படுகின்றன. மலையில் விளைகின்ற உசிலை முதலியவற்றின் இலைகளுக்கு பெயர் தழை, நெல், வரகு முதலியவற்றின் இலைகள் தாழ் ஆகும். சப்பாத்தி, கள்ளி, தாழை இனங்களின் இலைகளுக்கு பெயர் வடல், கரும்பு, நாணல் முதலியவற்றின் இலைகள் தோகை, தென்னை, கமுகு, பனை முதலியவற்றின் இலைகள் ஓலை என்றே சொல்லப்படுகின்றன. இவ்வாறு தாவரங்களுக்கு வழங்கி வரும் சொற்களுக்குள்ளே இலக்கணம் மட்டுமல்லாது தாவரவியல் அறிவியலும் அடங்கியிருக்கிறது. ஆனால் இவை எல்லாம் பார்க்கும்போது இத்தனை அறிவையும் நம் பண்டை தமிழர்கள் எங்கே தொலைத்தனர், ஏன் தொலைத்தனர் என்னும் ஆதங்கம்தான் எஞ்சுகிறது. அகத்திக்கீரை வயிற்றுப்புண் என்னும் பெப்டிக் அல்சர் நோயை குணப்படுத்துகிறது. இதற்கு அகத்திக்கீரையை நன்றாக சுத்தம் செய்து 4 பங்கு சின்ன வெங்காயம் சேர்த்து சூப் தயாரித்து தினசரி ஒரு வேளை குடிக்கலாம். அகத்தியின் வேறு பெயர்கள்: அச்சம், முனி, கரீரம். வகைகள்: சாழை அகத்தி, சிற்றகத்தி, சீமை அகத்தி. இதிலும் அகத்தி, செவ்வகத்தி என 2 பிரிவு உள்ளது. இரண்டுக்குமே மருத்துவ குணங்கள் ஒன்றே. வெள்ளை பூவுடையது அகத்தி எனவும், சிவப்பு நிறம் கொண்டது செவ்வகத்தி எனவும் அறியலாம். மேலும் 3வதான சீமை அகத்தி என்பது வெளிநாட்டில் இருந்து நம் நாட்டுக்கு கொண்டு வரப்பட்ட ஒரு தாவரம். எனவே அது சீமை அகத்தி என்று அழைக்கப்பட்டிருக்கிறது. இதற்கு மேலும் அகத்தியம், முனி விருட்சம் எனவும் பெயர் உண்டு. காரணம், கனோபஸ் என்கிற விண்மீன் வானத்தில் தோன்றுகின்ற காலத்தில்தான் அகத்தி பூ பூக்கத் தொடங்குமாம். எனவே அகத்தி, அகத்தியம், முனி விருட்சம் என்று பெயர் பெற்றதாம். ஏனெனில் இந்த விண்மீன் கனோபஸ் தமிழில் அகத்திய நட்சத்திரம் என்று பெயர் பெற்றிருக்கிறது. இந்த நட்சத்திரம் வானத்தின் தென்பகுதியில் பிரகாசிக்கும். இது 700 ஒளியாண்டு தொலைவில் உள்ளது. Do subscribe to Enya Tamilamirtham YouTube channel and press the bell button to get more notifications. இது தமிழர்கள் பெற்றிருந்த வானவியல் அறிவையும் காட்டுகிறது. அத்தோடு சித்தர்களில் முதல்வரான அகத்தியருக்கும் இந்த நட்சத்திரத்திற்கும் இருக்கும் தொடர்பையும் காட்டுகிறது. அகத்தியர் பெயரால் ஓர் நட்சத்திரம் வானத்தில் இருப்பதும் அவரது பெயரால் ஒரு மூலிகை இருப்பதும் ஒரு புதிய செய்தி அல்லவா? இனி சற்று இதன் மருத்துவ குணங்கள் குறித்தும் பார்ப்போம். அகத்திக்கீரைச்சாறு 1 பங்கும் தேன் 5 பங்கும் சேர்த்து கலந்து தலை உச்சியில் விரல்களால் தடவி வந்தால் குழந்தைகளுக்கு நீர்க்கோவையும், மூக்கில் சிறிது விட்டால் தலைவலியும் நீங்கும். இதன் பட்டையை கொதிக்க வைத்து குடிநீர் செய்து அம்மை காய்ச்சல், விஷக்காய்ச்சல் போன்றவற்றுக்கு கொடுத்து வரலாம். தண்டின் சாறு பெரியம்மையை குணப்படுத்தும். பீடி, சிகரெட், சுருட்டு, மது போன்றவற்றை பயன்படுத்துவதால் ஏற்படுகின்ற விஷச்சூட்டையும் பித்தத்தையும் வெயிலினால் உண்டாகும் சூட்டையும் அகத்தி நீக்கும். அகத்தியை ஏகாதசி அன்று விரதமிருந்த பின் துவாதசி என்று உணவில் சேர்க்கும் வழக்கம் தமிழகத்தில் உண்டு. அதோடு நெல்லிக்காயையும் சேர்த்துக் கொள்வர். எதையும் அர்த்தத்துடன் தான் நம் முன்னோர்கள் வகைப்படுத்தியுள்ளனர். நாம் தான் முதுசொற்களை மதிக்க தவறிவிட்டோம். மரண விகிதம் அப்போதை விட இப்போது குறைந்திருக்கலாம். வாழும் காலமும் இப்போது நமக்கு நீண்டிருக்கலாம். ஆனால் நாம் உணவுடன் சேர்த்து உண்ணும் ரசாயனங்கள் இருக்கிறதே, எண்ணி பார்க்கவே நடுக்கமாக இருக்கிறது. நீண்ட காலம் வாழ நாம் கொடுக்கும் விலையும் இழக்கும் இன்பமும் மிக மிக அதிகம். ஆனால் அகத்தி உடலில் இருக்கும் தேவையற்ற ரசாயன நஞ்சை நீக்கும் நல்ல மருந்து. பசுவுக்கு அகத்திக்கீரை தருவதால் முதலில் அறியாமல் செய்த பாவங்கள் அனைத்தும் நீங்கிவிடும். கொலை களவு செய்வதால் உண்டாகும் பிரம்மஹத்தி முதலிய தோஷங்கள் விலகிவிடும். நீண்ட நாட்களாக திதி கர்மா செய்யாமல் விட்டிருந்தால் அந்த பாவம் 16 அகத்திக்கீரை கட்டை பசுவுக்கு தருவதால் நீங்கும். பித்ரு தோஷங்கள் இருந்தால் நீங்கும், சுப வாழ்வு ஏற்படும் என்பது இங்கு வாழும் பெரும்பாலோர் நம்பிக்கை. இவைகளை நம்புவதும் நம்பாததும் உங்க விருப்பம். ஆனால் அகத்திக்கீரையை அளவோடு சாப்பிடுங்க. வளமுடன் வாழ்க. Do subscribe to Enya Tamilamirtham YouTube channel and press the bell button to get more notifications.
அண்ணாமலை சுகுமாரன் முழு கட்டுரை படிக்க பயோவில் கொடுக்கப்பட்டுள்ள வலைப்பதிவு இணைப்பை பார்க்கவும். மேலும் சுவாரஸ்யமான உண்மைகளை அறிய எங்கள் இன்ஸ்டாகிராம் பக்கத்தை பின்தொடரவும். இனிய தமிழாமிர்தம் என்ற எங்கள் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.